எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம். பை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ. அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் ரொம்ப 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 ஈஸி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட், ஃப்ளக்ஸுன்னா சம்திங் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ சம் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஃப்ளோ ஆகுது, அதை தான் நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பைப் இருக்குது, பைப்பு வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகுது, இதை வாட்டர் ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா வாட்டர் ஃப்ளோன்னு சொல்லலாம், இல்லை ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்போது ரேட் ஆஃப் ஃப்ளோ இல்லைன்னா வாட்டர் ஃப்ளோ எது வேணாலும் சொல்லலாம், வாட்டர் ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? வாட்டர் ஃப்ளக்ஸ் இல்லைன்னா வாட்டர் ஃப்ளோ இல்லைன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னா ஒரு சிம்பிள் கொடுப்போம் கண்டுபிடிக்கிறதுக்காக. பை, ஃபார் நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக பை இஸ் ஈக்குவல் டு வாட்டர் ஃப்ளோ. அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோன்னா என்ன? ஒரு செகண்டில் எவ்வளோ லிட்டர் தண்ணி வெளியே வருது, அதுதான் வால்யூம் பர் யூனிட் டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லலாம், இல்லைனா வாட்டர் ஃப்ளக்ஸ் ஏதோ ஒன்று சொல்லலாம். இப்போது ரேட் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஃபார்முலா என்ன? ஏரியா இன்ட்டு லென்த்னு சொல்லலாமா, டிவைடட் பை ஏ. ஏரியா இன்ட்டு லென்த், இந்த டி அப்படியே போட்டுக்கலாம், டைம், ஐ மேட் அ மிஸ்டேக். இப்போ லென்த் பை டைம்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வெலாசிட்டி. இப்போ லென்த் பை டைம் அப்படிங்கிறது ஸ்பீடாவோ வெலாசிட்டி ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டி இன்ட்டு ஏரியா, இது வெலாசிட்டி. இந்த தண்ணி எந்த டைரெக்ஷனில் போதோ அது வெலாசிட்டி வெக்டர்னு சொல்லலாம். ஏ அப்படிங்கிறது இந்த ஏரியா வெக்டர். ஏரியா வெக்டர்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் ஏரியா வெக்டர். ஸோ திஸ் இஸ் வாட்டர் ஃப்ளக்ஸ். இதே மாதிரி நம்ம இந்த பைப் வழியாக தண்ணியை ஃப்ளோ பண்ண வச்சோம். தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த பக்கம் நார்த் போல் இருக்குது, இந்த பக்கம் சவுத் போல் இருக்குது. ரைட், நமக்கு டைரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும், என்னது? நார்த் போல் டு சவுத் போல். கரெக்டாக, திஸ் இஸ் டைரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போது இதுக்கு முன்னாடி இந்த பைப், இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆச்சு, வாட்டர் ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். இப்போது இந்த பர்டிகுலர் ஏரியா வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுது, இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டர் ஃப்ளக்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வெலாசிட்டி வெக்டர்னு பார்த்தோம். கரெக்டாக, இங்கே வெலாசிட்டி வெக்டர் பதிலாக இங்கே என்ன இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் பி இன்டூ, இப்போ என்ன இருக்கலாம்? ஏரியா. கரெக்டாக, ஏரியா வெக்டார் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா வழியாக எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுது, இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். இப்போ எஸ்ஐ யூனிட் எழுதுங்களேன். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? டெஸ்லா. இந்த ஏரியா என்னது? மீட்டர் ஸ்கொயர். இந்த டெஸ்லா மீட்டர் ஸ்கொயரை இன்னொரு மாதிரி எழுதலாம், அதுதான் வெபர்னு எழுதலாம், WB வெபர். இப்போது இந்த B இன்ட்டு ஏ, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா எல்லா நேரத்துலையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஏரியா வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் எப்பயுமே ஜீரோவாக இருக்காது. ரைட், வேறு ஒரு ஆங்கிள் கூட இருக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் எடுத்துங்களேன், இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஏபி காஸ் தீட்டான்னு இருக்குங்களா, இதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? பை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ காஸ் தீட்டான்னு எழுதலாம். இதை வேறு மாதிரி கூட சொல்லலாம். இந்த ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சினாரியோவை நான் மாற்றுறேன் பாருங்கள். இப்போது இந்த பைப்பை தூக்கிட்டேன் ஒரு அனலைஸ்க்காக. ரைட், இப்போது இந்த ஆங்கிள் ஏரியா வெக்டாருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாருக்கும் எப்பயுமே 0 டிகிரியாக இருக்காது, பேரலாக இருக்காது, வேறு மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போது முன்னாடி இந்த ஏரியா வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டரும் பேரலாக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ஈஸி டு அனலைஸ். ஆனால் இப்போ பாருங்களேன், ஏரியா வெக்டர் வேறு ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் அப்படியே நார்த்துலேருந்து சவுத் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஏரியா வெக்டர் 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும்.
எக்ஸ் காம்போனண்ட்டில் என்ன, ஒய் காம்போனண்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இது ஏரியா வெக்டரின் எக்ஸ் காம்போனண்ட், இது வந்து ஏரியா வெக்டரின் ஒய் காம்போனண்ட்னு எழுதலாம். இதை வந்து பேர் கொடுக்கலாமா, ஏரியா வெக்டரின் let us take green color. ஓகே, ஏரியா வெக்டரின் எக்ஸ் காம்போனண்ட், இது வந்து ஏரியா வெக்டரின் ஒய் காம்போனண்ட். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள், ஏரியா வெக்டருக்கும் எக்ஸ் காம்போனண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா. இப்போது இந்த ஒய் காம்போனண்ட் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு இங்கே வைக்கலாமா, இந்த மாதிரி. இப்போ பாருங்களேன், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு. இப்போது எக்ஸ் காம்போனண்ட்டில் என்ன ஏரியா வெக்டர், ஒய் காம்போனண்ட்டில் என்ன ஏரியா வெக்டர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. இப்போ பாருங்களேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு. இப்போது சைன் தீட்டா எடுத்துப்போம். ரைட், இதை வந்து எரேஸ் பண்ணிடுவோம். இது வாட்டர் ஃப்ளக்ஸ். ஸோ ஐ டோன்ட் நீட் திஸ் வாட்டர் ஃப்ளக்ஸ், ஐ நீட் ஒன்லி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். பை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏரியா. கரெக்டாக? இப்போது எக்ஸ் காம்போனண்ட்லேயும் ஒய் காம்போனண்ட்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, சைன் தீட்டா எடுத்துக்கலாம். சைன் தீட்டா என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். இது வந்து தீட்டா. ஆப்போசிட் என்னது, ஏரியா வெக்டரின் ஒய் காம்போனண்ட், ஏஒய்ன்னு எழுதலாம். ஹைப்போட்டனஸ் என்னது, ஏரியா. சிம்பிள் ஒரிஜினல் ஏரியா வெக்டர், ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதலாம். அப்போது நாம் இங்கே பாருங்களேன், ஒய் காம்போனண்ட்டில் இருக்கிற ஏரியா வெக்டர் என்ன, ஏரியா இன்ட்டு சைன் தீட்டா. கரெக்டாக? இப்போது நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை மாற்றுறதுக்காக இந்த வெக்டரை ஸ்லைட் பண்ணோம். மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு போயிடுவோமா. ரைட், இது வந்து ஏ சைன் தீட்டா. இது வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட் ஏ சைன் தீட்டாவாக இருந்தால் ஹரிசாண்டல் காம்போனண்ட் என்னவாக இருக்கும், அது ஏ காஸ் தீட்டாவாக தான் இருக்கும். லெட் அஸ் ப்ரூவ். காஸ் தீட்டா எடுங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, காஸ் தீட்டா என்னது, மறுபடியும் இந்த ஸ்லைட் பண்ணுவோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றுறதுக்கு. இது வந்து அட்ஜசன்ட், இது வந்து ஹைப்போட்டனஸ். காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் என்னவாக இருக்குது, ஏரியா இன் எக்ஸ் காம்போனண்ட், ஏஎக்ஸ்ன்னு எழுதலாம். ஏரியா எக்ஸ் காம்போனண்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ், இந்த ஏரியா இன் எக்ஸ் காம்போனண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. ஸோ ஈஸியாக நம்ம எழுதிட்டோம். எக்ஸ் காம்போனண்ட்டில் இருக்கிற ஏரியா வெக்டர் என்னது, ஏ காஸ் தீட்டா. இப்போது நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு வருவோம். பை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. லெட் அஸ் சென்ட் பேக் திஸ் ஒன். காம்போனண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் பொசிஷன் சென்ட் பண்ணிடுவோம். இப்போது நம்ம வந்து ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன, பை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏரியா. இந்த மாதிரி இந்த ஏரியா வந்து வேறு ஒரு ஆங்கிளில் இருந்தால் ஏரியாயின் எக்ஸ் காம்போனண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் எக்ஸ் காம்போனண்ட், ஒய் நாட் ஒய் காம்போனண்ட், அது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எக்ஸ் காம்போனண்ட்டோட வெக்டார் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ் காம்போனண்ட்டாக இருப்போம். ஒருவேளை மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் வெர்டிக்கல் டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா வெர்டிக்கல் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏரியா இன் எக்ஸ் காம்போனண்ட் என்னது, ஏ காஸ் தீட்டா. சிம்பிள். இப்போது ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் திங்க், எந்த ஆங்கிளில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் திங்க். எஸ், 0 டிகிரியில். இஃப் தீட்டா இஸ் 0 டிகிரி, பை இஸ் ஈக்குவல் டு என்னது, பிஏ காஸ் 0. வாட் இஸ் காஸ் 0? 1. Phi is equal to b into a. This is the real approach to approach the numericals, right? இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்பயுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. நான் இன்னொரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுற பாருங்கள். ஒருவேளை இந்த ஃபார்முலா வந்து இந்த ஏரியா வெக்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ப்ராப்பரான ஷேப்பில் இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இம்ப்ராப்பராக இருந்தால், இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தால், இல்லைனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்மாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு நம்ம இன்னும் ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே ப்ளூ கலரில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏரியா எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஷேப்பில் இருக்கலாம், ப்ராப்பர் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை இர்ரெகுலர் ஷேப்பில் கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ எந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும்? முதல்ல இது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், இந்த இர்ரெகுலர் ஷேப்பை பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து முதல்ல ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இது சூஸ் பண்ணணும்.
இந்த எலிமெண்ட்டுக்கு பேர் வந்து டிஏ வெக்டர்னு சொல்லலாம். டோட்டல் ஏரியா வந்து ஏ, இந்த எலிமெண்ட் இந்த ஸ்மால் ஏரியாவுக்குள்ளே போகிற ஏரியாவுக்கு வந்து ஏன்னு பேர் வச்சுருக்கேன். இது வழியாக போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா பி, ரைட். ஸோ இது வழியாக போகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் கொடுக்கலாம். இது வந்து டி பை. டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து பை, ஸ்மாலர் ஃப்ளக்ஸ் விச் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஸ்மாலர் ஏரியா வந்து டி பை. இப்போ ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுங்களேன். ஸோ முதல்ல இந்த ஸ்மாலர் ஏரியாவுக்கு உண்டான ஃப்ளக்ஸை தான் கண்டுபிடி. டி பை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிஏன்னு எழுதலாம். டிஏ, ரைட். இப்போது இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் ஃப்ளக்ஸ் இன் ஸ்மாலர் ஏரியா. இப்போது நம்ம இதே மாதிரி வேறு கலர் எடுத்துப்போமா, லெட் அஸ் டேக் ஒயிட் கலர். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ஸ்மாலர் ஏரியா நிறையா சூஸ் பண்ணும். இந்த ஏரியாவில் என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இது டி பை 2. சேம் திங் இன்னொரு ஏரியாவை சூஸ் பண்ணுங்கள், ஸ்மாலர் ஏரியா. இந்த இடத்துல இருக்கிற கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டி பை 3. சேம் திங் இன்னொரு ஏரியாவை சூஸ் பண்ணுங்கள், இது வந்து டி பை 4. இந்த மாதிரி சின்ன 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 ஸ்மாலர் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டணும். அது எல்லாத்தையும் கூட்டுறது ரொம்ப கஷ்டம்னு தான் நம்ம மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன். இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் ஃப்ளக்ஸ் இன் ஸ்மாலர் ஏரியா. நம்ம டோட்டல் ஏரியாவில் இருக்கிற ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இதை இன்டகிரேட் பண்ணணும், ரைட். இன்டகிரேட் பண்ணலாமா? எஸ், இன்டகிரேட் பண்ணிட்டோம். இன்டகிரேஷன் ஆஃப் டி பை பை ப்ராப்பராக எழுதுவோமா? இன்டகிரேஷன் ஆஃப் டி பை பை பி இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் ஏரியா டிஏ ஏ. இந்த ஏரியா இன்டகிரேஷன் லிமிட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப்ஸ். ஸ்பியராக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், சர்க்கிளாக இருந்துச்சுன்னா ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. திஸ் ஃபார்முலா இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபார்முலாவை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், ரைட். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, just please subscribe and support us. Thank you.